ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 31/7/2016 துன்முகி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், கரசை கரணம், சித்த யோகம் கூடிய பிரதோஷ நாள். சுளம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12. பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு செங்காமர செடி நட்டலாம். அந்த செடியை பிறருக்கு தானம் கொடுக்கலாம். அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றலாம். இன்னைக்கு பிரதோஷம் இருக்கிறதுனால மாலை 4 to 6 இந்த பிரதோஷ வேலையில, திரையோதசி கூடிய பிரதோஷ வேலையில சிவன் கோயிலில் பிரதட்சணமா 3 முறை, அப்பிரதட்சணமா 3 முறை, வலமாக 3 முறை, இடமாக 3 முறை சுற்றி வழிபட, நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று வழிபட சிறப்பு. சகல பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றங்கள் உருவாகும். அதோட இந்த நாளில வழிபாடு செய்யும் போது, அந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் போது தேவாதி தேவர்களுடைய ஸ்பரிசங்கள் எல்லாம் நம்ம உடம்புல படுங்கிறது ஒரு சாஸ்திரம். இந்த நேரத்தில் மற்ற கோயில்களில் பூஜைகள் நடக்காதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடகசமம், சந்திரன் மிதுன நட்பு, செவ்வாய் விருச்சிக ஆட்சி, புதன் சிம்ம நட்பு, குரு சிம்ம நட்பு, சுக்கிரன் சிம்ம பகை, சனி விருச்சிகத்துல பகை, ஆகஸ்ட் 13 வரைக்கும். ராகு சிம்மத்துல பகை, கேது கும்பத்துல பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை குருப்பெயர்ச்சி பலன்களாக பார்க்கலாம். குருப்பெயர்ச்சி என்று சொன்னாலே குதூகலம் நம்ம மனசுல ஏற்படுதுங்க. குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான இடத்துக்கு போறதில்லை. குருன்னு சொல்லக்கூடிய வியாழன், ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் சொல்லுவாங்க. கிரகங்கள் எல்லாம் பெரிய கிரகம், மனித வாழ்க்கையில நன்மைகளே அதிகமா கொடுக்கக்கூடியவன். ஆனா ராசியை பொறுத்து பலவீனங்களும் ஏற்படும். இப்ப சூரியன் பூமிக்கு, இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வெளிச்சம் கொடுக்குதுன்னா, அப்புறம் மறைவிடத்துக்கு போகும்போது அடுத்த நாடு, இப்ப யூஎஸ் எல்லாம் வெளிச்சம் இருக்கும்போது இங்க வெளிச்சம் இல்லாம இருக்கும். இப்ப இந்தியா ஒரு ராசி, யூஎஸ் ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க. இங்க நல்லது நடக்கும்போது அங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்படி ராசிக்கு ராசி மாறிதான் வரும். அப்படி இருந்தா தான் ஒருத்தர் கையில் இருந்த பணம் இன்னொருத்தர் கைக்கு போகும். குரு எப்பவுமே நம்ம கையில நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம கையிலேயே பணம் இருக்கும். நம்ம செலவே பண்ண மாட்டோம், பிறர் கைக்கு போகாது. வரவும் செலவும் கலந்திருந்தா தான் மனிதன் இயல்பான வாழ்க்கை வாழ முடியுங்கிற அடிப்படையில் தான் இறைவன் அந்த கிரகங்களை எல்லாம் படைச்சிருக்காரு. அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது 1 வருஷத்துக்கு இருக்கு. பயிற்சியிலிருந்து 1 வருஷத்துக்கு இருக்கு. மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், அப்புறம் செவ்வாய் 1.5 மாசம், சுக்கிரன் 1 மாசம், புதன் 1 மாசம், சந்திரன் 2.25 நாள். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய பலன்களை நாம பார்க்கலாம். அதுல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை வருவதாலே நம்ம அதை பெருசுபடுத்தி பேசுறோம். அந்த வகையில இந்த வருஷம் குரு பயிற்சி ஆனது வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/8/2016 திருக்கணித பஞ்சாங்கப்படி 11/8/2014 பயிற்சி ஆகிறதாக போட்டிருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் ஆரம்ப கால கணிதம், திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்டது. திருக்கணித பலன்கள் பலன் சொல்றதுக்கு துல்லியமா இருக்கிற அடிப்படையில் 11/8/2016 குருவானது திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்யுது. இந்த கன்னி ராசியில 1 வருஷம் இருக்கும். அந்த 1 வருஷம் இருக்கும்போது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான பரிகாரங்களையும் பார்க்கலாம். முக்கியமா ஆலங்குடியில இந்த சிறப்பா செய்வாங்க. திருச்செந்தூர்ல கூட முருகனை குரு பகவான் வழிபட்டதால திருச்செந்தூருக்கும் அந்த குருவுடைய ஸ்தலங்கிற பேர் இருக்கு. குருவுடைய அனுகூலத்தை, அதாவது வியாழ கிரகத்துடைய அனுகூலத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய சக்தி தட்சிண பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனுக்கு இருக்கு. தட்சிணாமூர்த்தி, மூர்த்தினா சிவம். அந்த சிவனை தெற்கு பார்த்து அமர்ந்த நிலைதான் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது அந்த குருவுடைய பலவீனங்கள் அகலும். இப்ப கொண்டக்கடலை குரு பகவானுக்குரியது. அதை நீங்க குரு பலவீனம் இருக்கிறவங்க அதிகமா உணவுல சேர்த்துக்கலாம். இந்த வருஷம் கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு. மஞ்சள் வஸ்திரம்,
முல்லைப்பூ கொடுக்கலாம். இதெல்லாம் சிறப்பு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். மொத்தமா வியாழக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. சிவனும் குரு, விநாயகரும் குரு, முருகனும் குரு, பிரம்மாவும் குரு, விஷ்ணு குருங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வியாழக்கிழமை போங்க. கொண்டக்கடலை உணவுல அதிகம் சேர்த்துக்குங்க. கொண்டக்கடலை மாவுல செஞ்ச விளக்குல தீபம் போட்டு வழிபடுங்க. இதெல்லாம் அந்த பலவீனத்தை போக்குறது. குரு நல்லிடத்தில் இருந்தா சகல நன்மைகளும் உண்டாகும். யாராருக்கெல்லாம் இந்த வருஷம் குரு நல்லிடத்தில் இருக்கு அப்படின்னா, ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கு. மற்ற ராசிக்காரங்களுக்கு சாதகமற்ற இடத்துல இருந்தாலும் மற்ற கிரகங்களையும் அனுசரித்து பேசணும். சனி, ராகு, கேது, சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன் இவங்களுடைய போக்க வச்சு நம்ம சொல்லுவோம். முக்கியமா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கடந்த ஒரு வருஷமா 5ஆம் இடத்தில் இருந்து அஷ்டம சனியோட பாதிப்பை எல்லாம் நீக்கி சில நன்மைகள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. குழந்தை பாக்கியம் கொடுத்திருப்பாரு, குடும்பத்துல பண வசதிகளை ஏற்படுத்தி இருப்பாரு, திருமண நிகழ்வுகளை உண்டாக்கி இருப்பாரு, வீடு கட்ட வச்சிருப்பாரு, வேலை கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் சாதகமான சந்தர்ப்பத்தை அஷ்டம சனியினுடைய பாதிப்பையும் நீக்கி கொடுத்த அந்த குரு பகவான் இந்த வருஷம் 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், சத்ருஸ்தானம். இந்த இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்யறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்றது. சூரியன் இருட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா, சூரியன் மறைஞ்சிட்டாரு, வெளிச்சம் இல்லைங்க, நீங்க விளக்கு வெளிச்சத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதோட அஷ்டமத்து சனியும் இருக்கிறதுனால வர ஜனவரி 26 வரைக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் குரு நல்ல இடத்துல இல்லை. இந்த சமயத்துல அஷ்டம சனியும் வர ஜனவரி 26, 2017 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 6 மாசம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நிலை உங்க ராசிக்கு இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல வேண்டியது இருக்கு. எங்க இருட்டாயிட்டா என்ன பண்றோம்? டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறோம். எஸ் சார், பரிகாரம் இருக்கு. அந்த சூரியனை கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அதை கொண்டு வர்றதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்கறவங்க கூட இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க 1 கோடி ரூபாய் கொடுங்க சார், சூரியனை கொண்டு வந்துடலான்னு. அது கூட பெரிய ஏமாற்றுதானுங்க. ஆக ஏமாறக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நல்லா யோசித்து செயல்படணும். குடும்பத்துல, தொழில, வேலை செய்யற இடத்துல, படிக்கிறதுல, போக்குவரத்துல, சாப்பிட்றதுல இருந்து ரொம்ப அதிக எச்சரிக்கை கவனமா இருந்துட்டோம்னா பயம் இல்லை. ஆக இதுக்கான வழிபாடுன்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது, சனிக்கிழமை பைரவர் கும்பிடுறது பலவீனங்களை போக்கும், இருட்டுக்கு விளக்கு மாதிரி இருக்கும். ஒரு முறை ஆலங்குடியும் திருநள்ளாரும் போயிட்டு வாங்க. ஆக இந்த வருஷத்துல குரு பயிற்சி பலன்களில முதல் 6 மாசம் ரொம்ப கடுமையான நிலையும், அதற்கப்புறம் 6 மாசம் ஓரளவான நிலையும் இருக்கும். ஆக அடுத்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஆக திருமணம் போன்ற காரியங்கள் தள்ளி போறது, குழந்தை பாக்கிய விஷயங்கள்ல தள்ளி போனாலும் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது, முக்கியமா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. கொடுத்தது வரலினா சண்டை போடாதீங்க, மென்மையா பேசுங்க, மேன்மை அடைவீங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் ராசி அதிபதியா இருக்கிறவங்க அழகு பேணுவீங்க. முன் வயசுல விட நடுவயசு, பின் வயசு நல்ல யோகம், நல்ல சம்பாத்தியம் உள்ள அமைப்பு பெற்றவங்க. கடந்த 2 வருடங்களாக 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சு பொருளாதார நெருக்கடி, காரிய தடை, உடலசதி சோர்வு, பிறரால் ஏமாற்றப்பட்ட நிலை, பதவி தகுதி இருந்தும் கிடைக்காது, ப்ரமோஷன் இல்லாத நிலை, திருமண தடை, திருமணமாகியும் குழந்தை கிடைக்காம இருக்கிறது சிலருக்கு, இப்படி எல்லாம் இருந்து வந்த நிலை மாறி
இந்த குரு பயிற்சியானது 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்திலிருந்து 5இல் பொன்னவன் ஏறிடில் மன்னவன் போன்ற வாழ்வுன்னு சொல்லக்கூடிய நிலை, அற்புதமான அமைப்பு பெற போறீங்க இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்க. வாகனம் புதுசா எடுக்கிறது, திருமணமாகாம இருந்தா திருமணம் நடக்கிறது, குழந்தை பேரும், கல்வியில முன்னேற்றம், அரியர்ஸ் இருந்ததுனா கூட எழுதிக்கலாம், வெளிநாடு பயணம், மேற்படிப்புக்காக போறது, குடும்ப பிரிவு இருந்தா அது நீங்கி திரும்ப ஒன்று சேர்றது, தொழில முன்னேற்றம், கடன் அடைபடுறது, இப்படி நல்ல விஷயங்கள், வீடு கட்டுறது, வீடு கட்டிட்டு இருக்கோம் சார் அது தடையாவே இருக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்குன்னா அங்க போய் புண்ணியர்ச்சனை பண்றது, சீரு காது குத்து, கடவுள்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றம். நீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களோட படம் எடுத்து முடிக்க முடியாம இருந்தா முடிச்சு வெளியிடுறது, பேரும் புகழும் கூடுறது, இப்படி நல்ல சந்தர்ப்பங்களே உருவாகக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சனி கண்டக சனியா இருக்கு வர்ற ஜனவரி 26 வரைக்கும். அதுக்கப்புறம் அஷ்டம சனியா மாறும். குரு நல்ல இடத்தில் இருந்தாலும் சனியோட போக்கு சாதகம் இல்லாதனால வாகன பயணங்கள்ல கவனம் இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எழுத்தடிப்படையில போய்க்கணும். தொழில் வகையில அகலக்கால் வைக்க கூடாது. நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா சனி பகவான் ஒரு முறை குச்சனூர் போய் வழிபட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. சனி பாதிப்பு அகலும், முன்னேற்றங்கள் கூடும். ஆக சிறப்புக்குரிய குரு பயிற்சி உங்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2 3 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதனை ராசி அதிபதியை பெற்றிருக்கீங்க. அதிக நண்பர்களை கொண்டிருப்பீங்க, புத்திசாலிகளா இருப்பீங்க. கடந்த வருஷம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சு காரிய வெற்றி ஆனாலும் பணப்புழக்கத்துல தடைகளை ஏற்படுத்தி வந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடம் அவ்வளவு சாதகமான இடம்னு இல்ல. இதுவும் அந்த பண நெருக்கடி சிரமங்கள் இருக்க செய்யும். ஆனாலும் சனியோட 6ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. குரு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி கிரகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த 6ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியோட பலவீனத்தது சரி கட்டும். ஜனவரி 26க்கு மேல 7ஆம் இடத்துக்கு சனி போகும்போது தான் கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் கொஞ்சம் கூடுதலாகும். ஆனாலும் அசையா சொத்து முதலீடு, பொருளாதார நிலையில முன்னேற்றம், காரிய தடைகள் விலகுதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களா இருக்கு. குரு 4ஆம் இடத்தில் இருந்துட்டு 5ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறான். ஆரோக்கிய மேன்மை உண்டாகும். அது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு அகலக்கூடிய நிலை. 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. கண்ணியிலிருந்து மீனத்தை பார்க்கிறாரு. புதுசா தொழில் அமையும், தொழில போட்டிகள் அகலும், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வீடு நில வாங்குவீங்க, வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், விருதுகள் எல்லாம் கிடைக்கும். இந்த பார்வையாளர் இருக்கிற இடத்தை விட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வையாளர் நன்மைகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். இதுக்கு நீங்க வியாழக்கிழமை தோறும் மாலை 6 to 7 தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை கொடுத்து நெய்தீபம் ஏற்றி முல்லை மலர் கொடுத்து வழிபடுங்க. பலவீனங்கள் அகலும். ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை நாள்ல போய் அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வாங்க. இந்த குருவுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சு வாழ்க்கையில மேன்மை அடைவீங்க. ஆக இந்த வருடம் குரு பார்வையால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரன் ராசி அதிபதியா இருக்கிறது அப்படின்னா ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க, ஒரு சில சமயம் மன சோர்வா இருப்பீங்க. சந்திரன் போற நிலையை பொறுத்து உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள்ல மாற்றம் இருக்கு.
கடந்த ஒரு வருஷமா குரு நல்லிடத்திலிருந்து சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கார். தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, வீடு பாலக்கால் போட்டிருப்பீங்க, மெஷினரிஸ் எல்லாம் புதுசா வாங்கியிருப்பீங்க, இப்படி நல்ல விஷயங்கள், வாகனம் புதுசா எடுத்திருப்பீங்க. ஆக கடந்த ஒரு வருஷமா குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இப்படி நல்ல விஷயங்கள் நடந்து வந்த நிலை இந்த குரு பயிற்சியால, 3ஆம் இடத்துக்கு போற குரு பயிற்சியால அந்த வேகம் இருக்காது. கொஞ்சம் அலைச்சல், சிரமங்கள், பண பற்றாக்குறை, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிரமம் இப்படி இருக்கும். எந்த ஒரு வேலையுமே 2 நாள்ல முடியறது 3 நாள் ஆகுற மாதிரி இருக்கும். அது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இருட்டுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அதை பத்தி கவலை இருக்காது. இருட்டாயிடுச்சுன்னு நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கவலையை கொடுக்கும். இரவு முழுவதும் தூங்காம இருப்போம். காலையில் எந்திரிச்சு நமக்கு அந்த சோர்விலேயே அந்த வெளிச்சத்தை நம்ம பயன்படுத்த முடியாம போயிடும். அது இரவு நேரத்துல நம்ம ஓய்வெடுத்துட்டு பகல் நேரத்தை பயன்படுத்திக்கிற வித்தைய பறவைகளிடத்திலிருந்து கத்துக்கணும். அது இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு கடந்த வருடம் போன்ற நிலை இல்லாட்டியும் இருக்கிற நிலையை கடற்கரைக்கான சூழல்கள் உருவாக்கும். வரக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகக்கூடிய நிலையில 6ஆம் இடத்துக்கு சனி போறார். மிகவும் அற்புதமான இடம். ஆக குருவுடைய பலவீனத்தை வரக்கூடிய ஜனவரிக்கு மேல நிகழக்கூடிய சனி பயிற்சியானது உங்களுக்கு சாதகமா மாற்றும். ஆக வரக்கூடிய 6 மாசத்துக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள், கூடுதல் செலவுகளை சந்திப்பீங்க. 6 மாதங்களுக்கு பின் செலவுகள் கட்டுப்பட்டு மேன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஆக குரு பயிற்சியானது சாதகம் இல்லாட்டியும் சனி பயிற்சியானது சாதகமா வரக்கூடிய நிலையில உங்களை இருட்டுக்கு விளக்கு போல சனி காப்பார். ஆனா 6 மாசம் அந்த மந்த நிலை மாற நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா சிவன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க சிவன் கோயிலுக்கு போய் தீபமேற்றி வழிபட்டு வாங்க. இந்த குருவுடைய பலவீனங்கள் அகலும். சிவகுரு உங்களுக்கு துணை புரிவார். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியன் ராசி அதிபதியா பெறதுல உங்களுக்கு தலைமை பண்பு மிக்கவங்களா இருப்பீங்க. கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் சூரியன். சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்கள் செயல்படுவதாக சொல்லுவாங்க. முதலமைச்சரிடமிருந்து ஆலோசனை பெற்றுதான் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் செயல்படுற மாதிரி. இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான நிலையை குரு பயிற்சி கொடுக்கும். கடந்த 2 வருடங்களாக அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 12ஆம் இடமும் ஜென்மமும் உங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்திருக்கு. கடவுளோட அருளால தான் அந்த சோதனைகளை வென்றிருப்பீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த சூறாவளியில அடிபட்ட மாதிரி அந்த சிரமத்தை அடைஞ்சிருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, தெய்வ வழிபாடு செய்யறவங்க பலவீனமான காலத்திலையும் காப்பாற்றப்படுறாங்க. ஆனா இப்போ கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் குருவோட அருள் சிறப்பா இருக்குங்க. கடந்த 2 வருஷமா குரு நல்லிடத்தில் இல்லாதது போக அஷ்டார்த்தம சனியும் உங்களை உடல் ரீதியா, பொருளாதார ரீதியா, பதவி ரீதியா பல சோதனைகளை கடந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சியானது சோதனைகளை எல்லாம் நீக்கி சாதனைகளாக மாற்ற வருது. 2ஆம் இடத்துக்கு குரு வரார். குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கிறது. அதாவது உங்க தலைமையில உங்க குடும்பத்துல நீங்க குழந்தையா இருந்தா அந்த திருமண வயசுல இருந்தா உங்களுக்கு கல்யாணம், உங்க குழந்தைகளுக்கு திருமண வயசு இருந்தா அவங்களுக்கு கல்யாணம், அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு திருமண நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. பண வரவுல இருந்து வந்த சிக்கல் அகலும், இழந்த பதவி திரும்ப கிடைக்கும், கல்வியில மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படும், உடல் அசதி சோர்வு நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், விட்டு போன படிப்பு திரும்ப தொடரும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். இப்படி பல நன்மைகளை அடுக்கிட்டே போலாம், நேரம் போதாது.
ஆக சிம்ம ராசிக்கு அஷ்டார்த்தம சனியோட பாதிப்பை எல்லாம் தாண்டி நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாக இந்த குரு பகவானுடைய அருளால அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு உறுதியா சொல்லலாம். நீங்க மேலும் உங்களுடைய சிறப்புகள் கூடுதலாக நீங்க இந்த சனி கிரகத்தினுடைய பாதிப்பு நீங்க அவருடைய தடை அகல சனிக்கிழமை தோறும் நீங்க பைரவருக்கு வெண்பூசணியில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த குருவோடைய அருளால கிடைக்கக்கூடிய நன்மைகளை சனி தடுக்க மாட்டார். ஆக சிறப்புக்குரிய குரு பயிற்சியாக சிம்மராசிக்கு சொல்லலாம். அடுத்தது கன்னி ராசி. உத்திர 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்க, பிறருக்கு உதவி செய்யற மனம் நிலை உள்ளவங்க. உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமா குரு விரயத்தில் இருந்துட்டு தேவையற்ற செலவுகள், சிலரோட முரண்பாடு, பகை இப்படி எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்திருந்தாலும் சனியோட ஆற்றல் மிகுந்த இடம் அந்த குருவோட பலவீனத்தை சரி செஞ்சு கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த வருடம் ஜென்மத்துக்கு வந்திருக்கிற குரு அவ்வளவு சாதகம் இல்லைன்னு பத்திரிகையில போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க. ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னாலும் ஜென்ம குரு ராமர் வனவேஷம்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரும் வனவேஷம் போறதாக அர்த்தம் இல்லை. மன்னனுக்கு அப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் மற்ற கிரகங்களை அனுசரிச்சு தான் பேசணும். ஆக சனி கிரகமானது வரக்கூடிய ஜனவரி 26 வரைக்கும் 3ஆம் இடத்துல, வர ஆகஸ்ட் 13 இருந்து வக்ர நிவர்த்தியாகி மிகச்சிறந்த இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த ஜென்ம குருவோடைய பலவீனத்தை அது தூக்கி எறிந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஆக இந்த வருடம் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலவீனங்களை சனியானது உங்களுக்கு சாதகமாக்குங்கிற ஒரு நிலை இருக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த குரு பயிற்சியானது பொருளாதார ரீதியாக பற்றாக்குறை இருக்கும், ஆனா காரிய வெற்றி ஆகும். பதவி கிடைக்கும், கொஞ்சம் கடன் வாங்கி அந்த பதவிக்கான செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கும். வீடு வாங்குவீங்க, கொஞ்சம் கடன் வாங்கி வாங்க வேண்டியது இருக்கும். வாகனம் எடுப்பீங்க, கடன் வாங்கி எடுக்க வேண்டியது இருக்கும். கல்வி செலவுகள் இருக்கும், கடன் வாங்கி செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா கடன் பெறதுக்கு ஆனா சூழலை உருவாக்குறது குரு, ஆனா காரியத்தை வெற்றியாக்குறது சனி. ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால கெடுதல்கள் ஏற்படாது, சிறப்புகளே நடக்கும் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சியாக மற்ற கிரகங்களுடைய உதவி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா சனிக்கிழமை தோறும் நீங்க பெருமாளை கும்பிட்டு வாங்க. அந்த விஷ்ணு குரு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார். குருவால ஏற்படக்கூடிய பலவீனங்களை அவர் கொடுப்பார். ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். அழகு பொருந்திய நிலை உள்ளவங்க, ஆடம்பர பிரியர்கள், ஆதிக்க மனப்பான்மை உள்ளவங்க, வாழ்க்கைய அணுவணுவா அனுபவிக்க நினைக்கிறவங்க. உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கு? குரு பயிற்சினா விரயத்துக்கு வராரு குரு. ஒரு வகையில ஆதிபத்திய ரீதியா 3, 6 குடையவன் விரயத்துக்கு வர்றதுல ஒரு வகையில நன்மையும் கூட நடக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனாலும் பொதுவான விஷயத்துல குரு நல்லிடத்தில் இல்லைங்கிறதுனால சுபகாரியங்கள் தள்ளி போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உருவாகும். படிப்புல கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார். வரவு செலவுல சரியான வகையில வரவு செலவு இல்லாம தொழில கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, அரசியல்ல எதிரிகளுடைய கை மேலோங்கும் அப்படின்னு எல்லாம் குரு பயிற்சி பலனால சொன்னா, வரக்கூடிய ஜனவரி 26 திருக்கணிதப்படி சனி பயிற்சி 7.5 சனி முடியுதுங்க. ஆக 6 மாதங்களுக்கு பின் 6 மாதம் இந்த குருவால ஏற்படக்கூடிய பலவீனங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க. இழந்த பதவி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அடைய முடியாத விஷயங்கள் எல்லாம் அடைவீங்க இந்த குரு பயிற்சியால. முன் 6 மாசத்தை விட பின் 6 மாசம்
ஆக குருவோட பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி ஒரு வருடத்துக்கு அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில 2017 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில ஜனவரி முடிய வரைக்கும் கொஞ்சம் கடினமாகவும் ஜனவரிக்கு பின் ஆகஸ்ட் வரை உள்ள நிலையில மிகவும் சிறப்பான நிலையும் அடையக்கூடிய சந்தர்ப்பம். இருட்டான ஆயிட்டு போகுதுங்க, உங்க கையில BMW கார் இருக்கு, ஆக நீங்க அந்த இருட்டிலையும் கூட போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த சனி பயிற்சியோட பலனா இருக்கும். ஆக இந்த 6 மாசம் எந்த ஒரு விஷயத்திலையும் யோசித்து செயல்படுங்க. வழிபடக்கூடிய தெய்வமா ஆஞ்சநேயர் எடுத்துக்குங்க. அவர் என்றும் சிரஞ்சீவியா இருக்கக்கூடியவர். உங்களுக்கு குருவா இருந்து உங்களுடைய சித்தத்திலிருந்து வழிகாட்டுவார். ஆக குரு பலவீனமா இருக்கும்போது குருமார்களுடைய வழிபாடு நமக்கு மேன்மைகளை கொடுக்கும். நமக்கு டயர்டா இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்தோம்னா வேறொருத்தர் வந்து இந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேயர் உங்களுடைய டிரைவர் சீட்ல உட்கார்ந்து உங்க வாகனம், உங்க உடம்பிடும் வாகனத்தை சீராக செலுத்துவார். மூல நட்சத்திர நாட்களிலே அவருக்கு அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை போட்டு வழிபடுங்க. ஆக இந்த குரு பயிற்சியானது முதல் 6 மாசம் கொஞ்சம் பொருளாதார நிலையில சுபகாரிய விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகளை போட்டாலும் பின் 6 மாசம் வெற்றி கொடி நாட்டுவீங்கன்னு சொல்றது சந்தேகம் இல்லை. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்க தான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா கடந்த வருஷம் ரொம்ப கடினமான பாதையை கடந்து வந்துட்டீங்க. 7 சனியில ஜென்ம சனி, குரு 10ல தொழில் முடக்கம், தன முடக்கம், கொடுக்கல் வாங்கல் சிக்கல், வம்பு வழக்கு. ஆனாலும் சிலருக்கு திசாபுத்தி வலுவா இருந்தா தேர்தல் வெற்றி கூட கிடைச்சிருக்கும். அந்த வெற்றி எளிதா இருந்திருக்காது, ரொம்ப கடினமா இருந்திருக்கு. ஆனா இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு மீண்டும் சில பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் சுப காரியம் நிகழ்ச்சி நடக்கும். பதவி உயர்வு, புதிய வேலை கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம், இழந்த சொத்துக்களை மீட்கிறது, செய்துள்ள அதிகப்படியான லாபம், புதுசா தொழில் அமைச்சுக்கிறது, உங்க நிறுவனத்துக்கு புதுசா மிஷினரிஸ் வாங்குறது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, ரிலீஸ் ஆகாம இருந்த படம் ரிலீஸ் ஆகி பணம் கைக்கு வருது சேருது, கல்வியில கூடுதல் மதிப்பெண் பெறுது என சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். 2017 ஆகஸ்ட் வரைக்கும். ஜனவரி 26க்கு மேல ஜென்மசனி விலகிறதுனால இன்னும் கூடுதலாக நன்மைகள் ஏற்படுத்தும். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த லாபகரமான குரு பயிற்சியாக பேசலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வமா எந்த தெய்வம் அப்படின்னு சொன்னா, நவகிரகங்களை ஞாயிறு தோறும் நவதானியம் போட்டு வழிபடுங்க. சனி கிரகத்தினோட பலவீனம் அகன்று குருவுடைய பலன்களை முழுமையா பெறுவீங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. ராசி அதிபதியே குருவா பெற்றிருக்கக்கூடிய நீங்க கற்ற விஷயங்களை பிறருக்கு சொல்லக்கூடியவங்க, நல்லவங்க, பிறருக்காக உழைக்கிறவங்க. உங்களுடைய வேலைக்காக உழைக்கிறத விட அடுத்தவங்களுடைய வேலைன்னு உங்களுக்கு கொடுத்துட்டா வஞ்சகம் இல்லாம உழைச்சிருவீங்க. உணவை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு 7 சனியினுடைய தாக்கமே உங்களுக்கு கடந்த 1.5 வருஷமா பல சோதனைகளை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ குருவோட அருள் அதை சரி செய்து வந்தது. இப்போ குரு நல்ல இடத்துக்கு போகல, 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழில மாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல், சிரமங்கள், பணம் நீங்க வச்சிருந்தா அது அடுத்தவங்க கைக்கு மாறுது, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பற்றாக்குறை, என்னப்பா அவர் வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு 10 பேர் பேசுற மாதிரி நிலை. ஒரு இடத்துக்கு நீங்க அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்கன்னு இப்ப வராத நிலை, எங்கப்பா ஆளையே காணும்னு சொல்ற மாதிரி. உடல் அசதி, சோர்வு, மருத்துவ செலவுகள்,
குடும்பத்தில் ஒத்த கருத்தின்மை என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் கடின நிலை காட்டுதுன்னு சொல்றேன். ஏழரை சனியும் குரு நல்லிடத்தில் இல்லாத நிலையும், இந்த குரு பயிற்சி நீங்க கூடுதல் கவனம் வைத்து போகணும். பொருள்களை நீங்க இப்போ ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கீங்க, ஒரிஜினல் நகை போட்டு போயிட்டு நீங்க குளிக்கும் போது கழட்டி வச்சுட்டீங்கன்னா கூட இருக்கிறவங்க எடுத்துட்டா அவங்கள நாம விசாரிக்க முடியாது. விசாரிச்சா அந்த வருஷம் பூரா அவங்களோட நாம ஹாஸ்டல்ல தங்க முடியாது. எங்கேயும் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கு. ஆக சனியோட ஆதரவு இல்லாததுனால கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தாங்க துணிச்சல். இருட்டு, நிலா வெளிச்சம் இல்ல, ஊருக்கு போறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போய் அந்த காரியத்தை முடிக்கிற அந்த திறன் அந்த கேது கொடுப்பாரு உங்களுக்கு. ஆக இந்த வருஷம் நீங்க சங்கடகர சதுர்த்தி மாலை 6 to 7 விநாயகருக்கு அபிஷேகம் செய்து நிலவை பார்த்துட்டு உணவருந்தி வந்தீங்கன்னா, விரதம் இருந்து அதுக்கப்புறம் உணவருந்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார். வியாழக்கிழமை தோறும் காலையில 6 to 7 குரு ஓரையில தட்சிணாமூர்த்திய கொண்டக்கடலை மாலை கொடுத்து வழிபட்டு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாலும் இந்த பலவீனங்கள் அகலும், சுபகாரிய நிகழ்வுகள் தள்ளி போகும். தள்ளி போகட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கணும். ஜாதகத்துல திசாபுத்தி வலுத்து சுபகாரிய ஏற்பாடு நடந்துச்சுன்னா கோயில் வச்சு செய்யலாம். ஆக இந்த வருட குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை கொடுக்கிற மாதிரி இருக்கு. இறை வழிபாட்டால இருட்டுக்கு விளக்கு போல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. நீதி, நேர்மை, நியாயம் பற்றி பேசக்கூடிய ராசி. முன்னேற்றங்களை உங்களுடைய ஆயுள் உள்ள வரைக்கும் அள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லாபத்தை அள்ளணும்னு நினைக்கிறவங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவரோட ராசி இதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரும் புகழும் கூடி வரக்கூடிய நிலை இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்ன பலன் கடந்த ஒரு மாசமாவே உங்களுக்கு பரவாயில்லைங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குது, காரிய வெற்றி கொடுக்குது, கல்வியில முன்னேற்றம் கொடுக்குது, குடும்பத்துல சுபகாரிய நிகழ்வுக்குரிய ஏற்பாடு நடக்குது, தொழில புதுசா மிஷனரிஸ் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இறங்குது, பதவி தேடி வருதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆக இந்த வருஷம் சிறப்புக்குரிய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில 9ஆம் இடத்துக்கு போறார். கடந்த ஒரு வருஷமா 8ஆம் இடத்துல இருந்துட்டு உடல் பாதிப்புகள், தொந்தரவுகள், அசதி, சோர்வு, ஏன்னா பிறரால உங்களுக்கு ஏற்பட்ட தீங்கு, கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த சிக்கல், திருமண ஏற்பாடு நடந்து நின்னது, அதெல்லாம் மன வருத்தத்தை செய்யக்கூடிய நிலை. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான நிலையில குரு வர்றது சிறப்பு. ஆனா ஜனவரி 26க்கு மேல 7.5 சனி தொடங்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வயதிலிருந்து 60 வயது இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி, சுப செலவுகள் நடக்கும். 60 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனின்னு சொல்லுவோம். கொஞ்சம் உடல் உபாதைகளை கொஞ்சம் கூடுதல் ஆக்கும். ஆனாலும் குருவோடைய அருள் அந்த 7.5 சனியினுடைய 6 மாசத்தை தாக்கு பிடிக்கும். ஆக குரு பலனை மட்டும் வச்சு பேசணும்னா உங்களுக்கு ஒரு வருடத்துல 6 மாசம் மிகச்சிறந்த முன்னேற்றம், எதிர்பாராத நிகழ்வுகள். ஏன்னா உங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைவீங்க. வாகனம் சேரும், வீடு வாங்குவீங்க, திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றம், சகல காரியங்களும் வெற்றி ஏற்படக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். ஆக சிறப்புக்குரிய நிலை மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படும். அடுத்தது கும்ப ராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு குரு பயிற்சியோட பலன் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த ஒரு வருஷமா நல்ல இடத்துல இருந்து பதவி கொடுத்திருப்பார், வாகனம், தொழில் முன்னேற்றம், ஒரு தோட்டம் வாங்குறது அல்லது குறைய கடந்த தோட்டத்தை நீங்க காட்டை தோட்டமாக்குனது, போர் போட்டது,
வெளியூர் போய் படிச்சது, சுபகாரியம், வேலையில முன்னேற்றம், புதிய வேலை, காரிய வெற்றி, தேர்தல் வெற்றி, இப்படி பல விஷயங்கள் நடந்து வந்த நிலை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டமத்துக்கு வராது. அஷ்டம குரு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, சுபகாரியத்தில் தடை, கொடுக்கல் வாங்கல சிரமம், செய்தொழில லாபமின்மை, இப்படி எல்லாம் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. அதோட உடம்ப பார்த்துக்க சொல்லி போட்டிருக்கு. 8ல குரு இருக்கும்போது உடல் பாதைகள் தொந்தரவுகள் ஏற்படும். உணவு கட்டுப்பாடுகள் அவசியம். இறை வழிபாடு அவசியம். இருட்டாயிடுச்சு, கவலைப்படாதீங்க, விளக்கு வச்சுக்கங்கன்னு சொல்றேன். லைட் போட்டு போங்க, நான் மெதுவா போங்க. உங்க கார்ல ஊருக்கு போகணும், இருட்டாயிடுச்சு, லைட் போட்டு போங்க, மெதுவா போங்க, டோர்லாம் இறக்கி விட வேண்டாம். ஆனா சனி எப்படி இருக்கான்னா மற்ற கிரகங்களை அனுசரிச்சு தான் குரு பயிற்சி சொல்லணும். வர ஜனவரி 26க்கு மேல சனி பயிற்சி 11ஆம் இடத்துக்கு வந்து மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வர்றதுனால குருவோடைய பாதிப்பு ஒரு 6 மாசம் தொந்தரவு இருந்தாலும் பின் 6 மாசம் அந்த தொந்தரவுகள் நீங்கி இருட்டுக்கு விளக்கு போல அல்ல, இருட்டுக்கு சூரியனை போல உங்களுக்கு அந்த நிலையை மாற்றும். பொதுவா இந்த பூமி இருளானது, சூரியன் வந்த உடனே பூமி முழுவதும் வெளிச்சமானது போல உங்களுக்கு குருவோட பாதிப்பு 6 மாசத்துக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சிறப்புக்குரிய நற்பலன் கொடுக்கும். இந்த 6 மாசம் முக்கிய காரியங்களை யோசிச்சு செயல்படுங்க. இல்லைன்னா பணம் 10 ரூபா செலவாகிற இடத்துல 20 ரூபா ஆயிரும். வேற ஒண்ணும் இல்லை, கடன் ஏற்பட்டுரும். அது வராம பார்த்துக்கிறது, விதியை மதியால வெல்றது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா அமாவாசை தோறும் குலதெய்வத்தை வழிபடுங்க. பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்து விஷ்ணுவை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசியாதிபதி குரு பகவான். ராசியாதிபதி குரு கடந்த 1 வருஷமா 6ஆம் இடத்தில் இருந்தார். நல்லிடம் இல்லை, விபத்துக்கள், உடல் உபாதைகள், தொந்தரவுகள், கடன் இப்படி எல்லாம் ஏற்பட்டு வந்தது. இப்ப 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஸ்திரீ சங்கமம்னு சொல்லி கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப காலமா கல்யாணம் ஆகல சார், 12 வருஷமா பார்த்துட்டு இருக்க வரன் அமையல எங்க பையனுக்கு, எங்க பொண்ணுக்குன்னு சொல்றீங்களா, இந்த வருஷம் நடந்துருமுங்க. முக்கியமா திருமணமாகாத, திருமண தடையுள்ள மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமண நிகழ்வு ஏற்படும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் ஏற்படும், கல்வியில முன்னேற்றம் ஏற்படும், வாகனம் வீடு வந்து சேரும், தொழில் அமையும், உறவுகள் நட்புகள் உங்களுக்கு உதவி செய்யும். ஆக இந்த வருஷம் கல்யாண வருஷம்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு விருந்து நிகழ்ச்சிகளுடைய வருஷம்னு சொல்லலாம், பண வரவுக்குரிய வருஷம்னு சொல்லலாம். ஆக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள் அனைத்தும் நீங்கி வழக்குகள் இருந்து வெற்றி பெறது, பதவிகள் உங்களை தேடி வர்றதுன்னு சொல்லக்கூடிய வருஷம் இந்த வருஷம், இந்த குரு பயிற்சி வருஷத்தை சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையை காட்டுங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நேரத்தில் பழசெல்லாம் மறந்து புதிய விஷயங்களுக்கு நீங்க உங்களை ஆட்படுத்திக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லக்கூடிய நிலையை உங்க ராசி கொடுக்கும். மிகுந்த நிலையில மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ராசி உங்க ராசின்னு சொல்லலாம். நேர்களை இதுவரை உங்களுடைய குரு பயிற்சி ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.